சில சகோதரர்கள் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இன்று ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லக்கூடிய சமயம் நாங்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறோம், எல்லா அமல்களையும் செய்கிறோம். ஆனால் நாட்டுடைய முக்கியமான பிரமுகர்கள், ஜனாதிபதி, மந்திரி இப்படி யாராவது வந்தால் அவர்களுக்கு மட்டும் காபாவுக்குள்ளால் செல்வதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா, எமக்கு காபாவுக்குள்ளால் சென்று தொழ முடியாதா என்று கவலையுடன் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் காபாவுக்குள்ளால் தொழ முடியும். அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்று நாங்கள் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்களோ, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக அல்லது முக்கிய பிரமுகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பலத்த பாதுகாப்புடன் காபாவுக்குள்ளால் செல்வதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுக்கிறது. அவர்கள் காபாவுக்குள்ளால் சென்று அங்கே தொழுதுவிட்டு மீண்டும் அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்பொழுது நம்மிலே சிலர் கேட்கிறார்கள் என்னவென்றால், இவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்களே, நாங்களும் முஸ்லிம்கள் தானே, எமக்கும் அந்த ஆசை இருக்கிறது அல்லவா, எம்மால் உள்ளே சென்று தொழ முடியாதா என்று கேட்கிறார்கள். அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருக்கும் காபாவுக்குள்ளால் தொழுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. இந்த வழியை பின்பற்றி தொழுதால் எமக்கும் காபாவுக்குள்ளால் தொழ முடியும். அது என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அது என்ன கேள்வி என்றால், யா ரசூலல்லாஹ், காபாவுக்கு வெளியால் ஒரு வளைவு இருக்கிறது, அந்த வளைவுக்கு ஹிஜ்ரே இஸ்மாயில் அல்லது ஹத்தீமுடைய எல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலும் காபத்துல்லாவுடைய ஒரு பாகமா, ஒரு பகுதியா என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், இதுவும் காபத்துல்லாவுடைய ஒரு பகுதி தான் என்று சொன்னார்கள். இதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஃபமா லஹும் லம் யுத்கிலூஹு ஃபில் பைத், அப்படி இருக்க ஏன் இவர்கள் காபத்துல்லாவுக்குள்ளால் இந்த வளைவை சேர்க்கவில்லை, தனியாக விட்டுவிட்டார்கள் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கூட்டத்தினராகிய குறைஷியர்களுடைய அந்த பட்ஜெட் பணத்திலே பற்றாக்குறை ஏற்பட்டதின் காரணமாக அவர்கள் ஒரு சுவரை எழுப்பி 4 மூலைகளை அமைத்து விட்டார்கள், இதை அவ்வாறு கட்டாமல் விட்டுவிட்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே புகாரியுடைய ரிவாயத் வருகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், நான் காபத்துல்லாவுக்குள்ளால் தொழுவதற்கு விரும்புகிறேன் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு இந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற வளைவுக்குள்ளால் கூட்டிக் கொண்டு சென்று இங்கே தொழுங்கள் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டதற்கு, யா ரசூலல்லாஹ், இதற்குள்ளால் தொழுதால் எப்படி காபாவுக்குள்ளால் தொழுவதற்கு சமம் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியும் காபாவுக்கு உள்ளால் உள்ள பகுதி தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய அமைப்பில் தான் இந்த வளைவு இருக்கிறது. குறைஷியர்கள் கட்டும் பொழுது பணம் பற்றாக்குறை ஏற்பட்டதின் காரணமாக இதை கட்டாமல் விட்டுவிட்டு அவர்கள் ஒரு சுவரை எழுப்பிவிட்டார்கள். இதுவும் காபாவுடைய ஒரு பகுதி என்பதற்காகத்தான் இந்த வளைவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எனவே நாங்களும் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு செல்லும் பொழுது அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளால் எமக்கும் தொழ முடியும். அந்த பகுதியிலே தொழுதால் காபாவுக்குள்ளால் தொழுவதற்கு சமம். அருமையானவர்களே, எனவே தான் தவாஃப் செய்யும் பொழுது நாங்கள் காபாவும் அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலையும் தாண்டி தான் வலம் வர வேண்டும். ஒருவர் தவாஃப் செய்யும் பொழுது காபாவை வலம் வரும் பொழுது காபாவுக்கும் ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்கும் நடுவால் சென்று அவ்வாறு அவர் தவாஃப் செய்தால் அவருடைய தவாஃப் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் என்று சொன்னால், அந்த ஹிஜ்ரே இஸ்மாயிலுக்குள்ளால் நுழைந்தால் காபாவுக்குள்ளால் நுழைந்ததற்கு சமம். எனவே காபாவுக்கு வெளியால் தான் நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும். எனவே ஹிஜ்ரே இஸ்மாயிலை தாண்டி தான் நாங்கள் தவாஃப் செய்ய வேண்டும்.
ஆகவே யார் காபாவை தரிசிக்க சென்றாலும் சரி அவர்கள் அனைவருக்கும் காபாவுக்குள்ளால் தொழ முடியும் இந்த முறையை பின்பற்றினால். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரை இஸ்மாயில் காபாவுடைய சுவரில் இருந்து 5.46 மீட்டர் அளவுக்கு தொலைவில் தான் இருக்கிறது. இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுடைய உயரம் 1.36 மீட்டர் அளவு. ஆகவே இந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்குள்ளால் தொழுதால் நாங்கள் காபாவுக்குள்ளால் தொழுவதற்கு சமம். ஆகவே யாராவது ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு சென்றிருந்தால் இந்த விடயத்தை அவர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அவர்களுக்கு முடியும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே தொழச் சொல்லுங்கள். அந்த ஹிஜ்ரை இஸ்மாயிலுக்குள்ளால் தொழும் பொழுது நேராக மேலே காபாவை நோக்கி பார்க்கும் பொழுது மீசாபுர் ரஹ்மா என்ற தங்க பீலி இருக்கிறது. அந்த தங்க பீலிக்கு நேராக இருந்து நாங்கள் கையேந்தி என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை கபூல் செய்கிறான். ஆகவே நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவை அடிக்கடி தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.